ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட 12th பாட தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லர் வந்துட்டு ஹீரோயினோட பாட்டி கிட்ட பேசி அவங்களோட வீட்டு அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் தான் மாங்கன்னு உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பான் இல்லையா. ஸோ இப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவன் பார்த்தா தூங்கிட்டு இருக்கான் குழந்தை மாதிரி. இவளும் அதை பார்த்துட்டு சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்து இவளும் படிக்கிற வேலையை பார்க்க கொஞ்ச நேரத்தில் இவளுக்கும் போர் அடிச்சு பாட்டு கேட்க ஆரம்பிச்சவா அப்படியே பார்த்தா அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் இவ பார்த்தா இப்போ தூங்கிட்டு இருக்கா. அவனும் கொஞ்ச நேரம் அவளையே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது அவளுடைய முடி வந்துட்டு கண்ணில் போட்டு அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து விடுறதுக்காக எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது அந்த டைம்ல பார்த்து கரெக்டாக ஹீரோயின் வர கண்ணு முழிச்சிட்டா. அவ வேற அந்த ரெக்கார்டர்ல தானே பாட்டு கேட்டுட்டு இருந்திருப்பா. இப்போ அந்த பாட்டு முடிஞ்சு கரெக்டாக ஹீரோ லைக்யூன்னு சொல்லியிருப்பான்ல, அந்த சென்டென்ஸ் வரவும் இப்போ ஹீரோ வந்துட்டு ஏதோ நம்ம கிட்ட பணம் வரானேன்னு சொல்லிட்டு இதை பார்க்கவும் இவளுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் படப்படன்னு அதிக ஆரம்பிக்கா. அவ கண்ணு முழிச்சு நம்ம கிட்ட வந்து அதை பார்த்துட்டான்னு தெரிஞ்சதுமே ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே ஏதோ படிக்கிறதுக்காக வந்த மாதிரி நடிச்சிட்டான். ஆனா ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு, நமக்கு ஏதோ பண்ணுதேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கிருந்து எழுந்து வந்தவா தண்ணி குடிக்கிறதுக்காக தான் நின்றுட்டு இருக்கா. பட்டனுக்கு திரும்பி பார்த்தா பின்னாடி ஹீரோ வந்து நிற்கிறான். பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் பயந்துட்டா. என்னாச்சு இப்போ எதுக்கு நீங்க வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் ரொம்ப யோசிக்கிறான். ஏன்னா அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிடலாம் இப்போவேன்னு சொல்லி தான் வந்திருப்பான் போல. ஆனா அவன் அப்படி பார்க்கறத பார்த்ததுமே அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இல்ல நான் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டா, நீ என் கூட மேட்ச் பார்க்கறதுக்காக வரேன்னு தானே சொன்னேன். அப்போ நான் ஃபுல்லாத்தையுமே படிச்சு முடிச்சுட்டேன், நாளைக்கு நம்ம போலாமான்ற மாதிரி கேட்கும்போது இவ ஷாக் ஆகுறா. இது உண்மையாவே வா எல்லாத்தையுமே நீ படிச்சு முடிச்சிட்டியான்ற மாதிரி கேட்கும்போது ஆமா படிச்சுட்டேன், வேணும்னா நீ என்கிட்ட கொஸ்டின் கூட கேளுங்க எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லுவேன், ஆனா நாளைக்கு நம்ம மேட்சுக்கு மட்டும் போகிறோம் தானேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் இந்த அளவுக்கு கேட்கும்போது அவள் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும். சரின்னு சொல்லிட்டு நான் வரேன்ற மாதிரி ஒத்துக்கிறா. கட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தா ரெண்டு பேருமே அந்த மேட்ச் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் வந்து அங்கே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவளை பார்த்ததுமே இம்சோல் நான் இங்கே தான் இருக்கேவான்ற மாதிரி கையை காமிக்குவோம். அவளும் பார்த்தா அவனுக்காக ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வரா. எதுக்காக இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம், இங்க ரொம்ப வெயிலா இருக்கே, ரொம்ப கஷ்டமா இருக்குமே நிக்கன்ற மாதிரி கேட்கும்போது ஆமாலன்ற மாதிரி சொன்னவன் அவ கையில வச்சிருக்க ஜூஸை பார்த்தா இவனே கிட்ட வந்து குடிச்சிட்டு இருக்கான். அவ கையிலேயே வச்சுக்கிட்டு அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா அவளுக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு இவன் வேற உனக்கும் இது போலதான் இருக்கும்ல, இந்த ஜூஸை நான் உன் கணத்துல வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜூஸ் ரெண்டுத்தையும் வாங்கி அவ கணத்துல வச்சிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸ்ல இருக்காங்கல்ல. ஸோ ரெண்டு பேருக்குமே ஏதோ ஃபீல் ஆகுது. ஆனா ஹீரோக்கு வந்துட்டு அது பெருசா எதுவும் தெரியல. பட் இவளுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா இவளுக்கு தான் வந்துட்டு ஹீரோ மேல இப்போதைக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா என்னன்றதுலாம் தெரியலையே. அவனை காப்பாற்றணுன்ற எண்ணத்துல தானே இவ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதனால ஹீரோ இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்க்கும்போது இவளுக்கு லைட்டா கொஞ்சம் பயமாவும் தான் இருக்கு. அதனால இவ இங்க அப்படியே அந்த ஷாக்கிங்ல நின்றுட்டு இருக்க. கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அதே மேட்சை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜோ இருக்கா இல்லையா ஃப்ரெண்டு, ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவன் வந்துட்டு சிக்கன் அதெல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வர வந்து பார்த்தா ஹீரோயின் தான் இல்லையே, அண்ணன் மட்டும் தான் இருக்கான். அவன் வந்ததுமே மோப்பம் பிடிச்சிட்டான். நீ சிக்கன் தானே வாங்கிட்டு வந்திருக்க, வா வா சாப்பிடலான்ற மாதிரி கூப்பிடும் போது இவளுக்கு தான் இவன் அண்ணன் மேல வந்துட்டு லைட்டா கொஞ்சம் க்ரஷ் வர ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ இவன் கூட இருந்தா நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இல்ல என் ஃப்ரெண்ட் இல்ல நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது இவன் விட மாட்டேங்கிறான். எங்களுக்காக தானே சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தேன், கண்டிப்பாக அதை சாப்பிடாம நான் அனுப்பவே மாட்டேன், வா வா சாப்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா மேட்சை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்டு ஜோ வந்துட்டு மேட்சை பார்க்குற மாதிரி இல்லை, பக்கத்தில் திரும்பி அண்ணங்காரனையை தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவனும் என்ன நீ என்னைய பார்த்துட்டு இருக்கா, இந்த சிக்கனை சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு பாசமாக சிக்கனெல்லாம் எடுத்து அவகிட்ட கொடுக்க இவ பார்க்குறா இவனுக்கு நம்ம மேலே இவ்வளோ பாசமான்ற மாதிரி. ஏன்னா இவளுக்கு வந்துட்டு அவன் மேலே லைட்டாக கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு போல. ஸோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா நமக்கு எப்படி இவனை போய் பிடிச்சது, போயும் இவனை எப்படி நமக்கு பிடிச்சதுன்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டே உட்காந்துட்டு இருக்க. அந்த டைம்ல பார்த்து அந்த மேட்ச்ல வந்துட்டு ஏதோ ஒரு கோல் அடிச்சுட்டாங்க போல. அதை பார்த்த உடனே அண்ணங்காரன் கொஞ்சம் லைட்டா வெறியாகி சம்மலன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு கோல் அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி கத்த. அவ்வளவுதான் பொண்ணு பார்த்தா ஃபிளாட்டே ஆயிட்டா. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா அண்ணனுக்கு பார்த்தா ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. அவனும் அட்டன் பண்ணி சொல்லும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு குழஞ்சு பேச இவ அப்படியே ஷாக்கிங்கா எழுந்து பாக்குறா இவன் என்ன பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அண்ணனும் பார்த்தா ஒன்னும் இல்லை செல்லும், கண்டிப்பா நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம், இந்த என்னோட கிஸ் எல்லாம் வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போன்ல கிஸ் கொடுத்துட்டு கட் பண்ண இவ அவ்வளவுதான் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துட்டு இருக்கா. ஒப்பா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்ற மாதிரி சொல்றான். அது எப்படி இருக்கலான்ற மாதிரி கேட்கும்போது ஏன் எனக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதா என்னன்ற மாதிரி கேட்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கத்திக்கிட்டு இதை எப்படா நீ வந்து என்கிட்ட இப்படி சொல்லலான்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறா. அதே நேரம் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா தெசங்க்கு தான் அடிபட்டு இருக்குல்ல. ஸோ ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க அப்பா அவனை பார்க்க கூட வரல போல. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. ஸோ அதனால ஃப்ரெண்டு தான் கேட்டுட்டு இருக்கான், ஏண்டா உங்க அப்பா என்ன அவ்வளோ வேலையிலேயே பிஸியா இருப்பாரு, பையனுக்கு அடிப்பாட்டி இப்படி கட்டெல்லாம் கட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்க, ஆனா வந்து உங்க அப்பா உன்னை பார்க்கவே இல்லையன்ற மாதிரி கேட்கும்போது அவருக்கு எனக்கு அடிப்பட்டதே தெரியுமான்னு எனக்கு தெரியல, அப்புறம் எப்படிடா அவர்லாம் வருவாரு, நீ மூடிக்கிட்டு சாப்பிட்ற வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி ஃப்ரெண்டை திட்டிக்கிட்டு அவனுங்களும் பார்த்தா அதே மேட்சை தான் டிவியில பார்த்துட்டு இருப்பானுங்க போல. ஸோ அந்த டைம் தான் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அந்த மேட்சை வந்துட்டு அங்கே கிரவுண்ட்ல நின்று பார்த்துட்டு இருக்காங்களே. ஸோ அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா இங்கே தெசங் வந்து திரையில பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே ஃப்ரெண்டுலாம் டே அங்கே பார்த்தியா ரெண்டு பேரோட பேரும் நல்லா தாண்டா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வேணும்னே தெசங்க வெறுப்பேத்த பையன் பார்த்தா டென்ஷன் ஆயிட்டான்.
மோமனை சாப்பிட தானே வந்த, ஒழுங்கா எழுந்து வெளியே போன்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டை அடிச்சு துரத்திடலான்னு சொல்லிட்டு வெளியே வர. அப்பதான் பார்த்தா அவன் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா அவங்க பாக்குறான். ஆக்சுவலா அவங்க வந்துட்டு நான் ஏதோ ட்ரிப்பு போறேன்னு சொல்லிட்டு தானே கிளம்பி போயிருந்திருப்பாங்க. ஆனா இப்போ பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க பேஷண்ட் மாதிரி. ஸோ தெசங்க்கு தான் வந்து இவங்க ஆல்ரெடி நல்லா தெரியும்ல, ஒன் டைம் பார்த்துருக்கானே, அதனால பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டான் அது ஹீரோயினோட அம்மா தான் சொல்லிட்டு. ஆனாலும் இவங்க என்ன இங்கே பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவன் இங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் இந்த மேட்ச் நடக்கிற இடத்துல ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நின்று மேட்சை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு வழியா பார்த்தா கொரியா வந்து வின் பண்ணிருச்சு போல. ஸோ அதை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா குஷியாகி அப்படியே அங்கே கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோவும் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா பார்த்துட்டே இருந்தவன் அதுக்கப்புறமா திரும்பி இவளை பார்க்கறான். இவ ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத பார்த்த உடனே சரி ஓகே இதுதான் கரெக்டான டைம், கூட்டிட்டு போய் இப்பவே ப்ரப்போஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளை தனியா தான் கூட்டிட்டு வரான். அதுவும் கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இப்போ நீ என்ன எங்க கூட்டிட்டு போறேன்ற மாதிரி கேட்கும்போது இப்ப தனியா வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ வந்துட்டு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு தெரியுமா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம்னா பிடிக்கவே பிடிக்காது, அது மழை தான். ஏன்னா எப்பயுமே நான் ஸ்விம்மிங் பண்ணும்போதெல்லாம் தண்ணிக்குள்ளேயே தான் நான் இருப்பேன். அதனாலேயே எனக்கு மழை பெய்யும் போது நான் அதில் நனைஞ்சேன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அப்படி எனக்கு பிடிக்காம போன மழையே எனக்கு ஒரு நாள் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அது உன்னால தான். ஏன்னா மழை பெய்யுற அந்த ஒரு நேரத்தில் தான் நான் உன்னை பார்த்தேன். எனக்கு கொரியர் பாயின்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நான் மழையில் நனைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நீ உன்னுடைய கொடையை எனக்கு கொடுத்தல. அப்போதான் அந்த மழை எவ்வளோ அழகு, அதை ஏன் நான் இத்தனை நாளாக வெறுத்துட்டு இருந்தேன்றதெல்லாம் நான் புரிஞ்சுக்கவே ஆரம்பித்தேன். ஸோ அன்னிலேருந்தே எனக்கு பிடிக்காத மழை கூட பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அது உன்னால தான். அதனால இதுக்கப்புறமும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன்னு சொல்லி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் இதை கேட்டுட்டு ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கா. சஞ்சய் நீ இப்போ என்ன சொல்கிறேன்ற மாதிரி கேட்டுட்டு அவன் நிற்கா. இவனும் புரிஞ்சுக்கிறான், இல்லை இல்லை ஒன்றும் அவசரம்லாம் கிடையாது, நான் உன்கிட்ட இப்போவேலாம் பதிலை எதிர்பார்க்கலன்னு சொல்லி நீ பொறுமையாக சொல்லலாம், உனக்கு வேணுன்ற டைமை நீ எடுத்துக்கோ, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு என்ன பதில் சொல்லதுன்னே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ வந்து அன்னைக்கே ஸ்விம்மிங் பூலில் ப்ரப்போஸ் பண்ணான்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். பட் இவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்றது ஹீரோக்கு தெரியாதுல்ல. அதனால தான் அவன் ஏதோ இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டும் இவன் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி பேந்த முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கும் போது தான் ஹீரோவோட ஃபோனுக்கு பார்த்தா தெசங்கிட்ட இருந்து கால் வருது. இவன் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விடலான்னு சொல்லி தான் பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஏதாச்சும் எமர்ஜென்சியாக இருக்க போது அட்டன் பண்ணி பேசுன்ற மாதிரி சொல்லுவோம் தான். சரின்னு சொல்லிட்டு இவனும் அட்டன் பண்ணுறான். என்னடா விஷயம்ன்ற மாதிரி கேட்க இம்சோல் உன் கூட இருக்காளான்ற மாதிரி தெசங் கேட்குறான். அவள் என் கூட இருந்தா உனக்கு என்ன, என் கூட இல்லைன்னா உனக்கு என்னன்ற மாதிரி கேட்கும்போது முட்டாள்தனமா பேசாதடா, அவங்க அம்மா இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவளை கூட்டிட்டு உடனே நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வான்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்கு இதை கேட்ட உடனே ஷாக்கிங்காக இருக்கு. காலை கட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட தான் கேட்குறான், உங்கள் அம்மா ட்ரிப்பு போயிருக்காங்கன்னு தானே சொன்னேன், ஆனால் அவங்க ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா தெசங் கால் பண்ணி சொல்கிறான்ற மாதிரி சொல்லுவோம். அவ்வளோதான். அது கேட்ட உடனே பதறி அடிச்சுட்டு அடுத்த சீனே ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்க அம்மா இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. அங்கே வந்து பார்த்தா அங்கே டாக்டராக இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஒருத்தர் கூட பேசிட்டு இருந்திருப்பாங்களா, ரெண்டு பேர் கூட ஹக் பண்றத ஹீரோயின் பார்த்திருப்பாரு. அவரு தான் ஆக்சுவலா அவர் வந்துட்டு டாக்டர் போல. ஹீரோயினோட அம்மாக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால அதுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்காக தான் அவங்க வீட்டில் சொன்னா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்குலாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி ட்ரிப் போறன்ற மாதிரி போய் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து யாருக்கும் தெரியாம அட்மிட் ஆகியிருக்காங்க போல. அந்த விஷயம் எல்லாமே இப்போ இந்த டாக்டரை மீட் பண்ணி பேசும்போது தான் இவளுக்கே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஃபியூச்சர்லயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு போல. அதை வந்து இவ கம்ப்ளீட்டா மறந்துட்டு இருக்கா. ஆனா இப்போ அதே விஷயம் நடக்கும் தான் இவளுக்கு அதெல்லாம் ஞாபகமே வருது. ஏன்னா ஃபியூச்சர்ல இதே மாதிரி அவங்க அம்மா ட்ரிப் போறாங்கன்னு சொல்லும்போது அப்பவும் அவங்க ஹாஸ்பிட்டல் தானே போயிருப்பாங்க. அப்போ அதை புரிஞ்சுக்காம அவங்கள திட்டிருப்பாள். ஸோ அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்போ இவ உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு, அது எப்படி நான் மறந்தேன், அது மறந்தது மட்டும் இல்லாம அவங்கள ஏதேதோ நினைச்சு நான் அப்பெல்லாம் திட்டிருக்கேன்ல, எல்லாமே என்னுடைய தப்பு தான்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவன் தான் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்படியே அடுத்து பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு தெசங்க தான் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் தெசங், நான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சண்டை போட்டு என்கிட்ட நீ பேசவே கூடாதுன்னு சொல்லியும் எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்த உடனே நீ எனக்கு கால் பண்ணி சொன்னல, அது ரொம்ப பெரிய விஷயம், அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டவ. அப்பதான் அவனுக்கு அடிபட்டிருக்கிறதெல்லாம் பாக்குறா. மறுபடியும் யார்கிட்ட போய் வம்பெழுத்துட்டு இப்படி அடி வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது வம்பு எழுத்தனா, நான் ஒன்றும் வம்பெல்லாம் இழுக்கல, அன்னைக்கு உன்னை பார்த்துட்டு வரும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு அதை கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியதானேன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அவனுக்கு அட்வைஸ் எல்லாம் அள்ளி தெளிச்சுட்டு அடுத்து பார்த்தா அவங்க அம்மாவை பார்த்து பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்கா. ஏம்மா நீ இப்படியெல்லாம் பண்ற, நீ ஆப்ரேஷன் தான் பண்ணிக்க போறேன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நாங்க என்ன பண்ண போறோம், நான் இப்போ கூட இந்த விஷயத்த பாட்டி கிட்ட சொல்லலை, ஆனால் அண்ணா கிட்ட சொல்லிட்டேன், அதனால உனக்கு ஆப்ரேஷன் முடிகிற வர நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை கூட இருந்து பார்த்துப்போம், நீ எதுக்கும் பயப்படாத, எப்பயுமே நாங்கள் ரெண்டு பேரும் உன் கூட இருப்போன்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஹீரோ பார்த்தா அங்கே வரான். அங்கே வந்து கதவு தட்டவும் இவன் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசி அவங்க துளுங்க வச்சுட்டு அடுத்து வந்து ஹீரோ கிட்ட பேசுறதுக்காண்டி வெளியே தான் வரா. ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு கேட்குறான், அம்மாக்கு இப்போ ஓகேவா, அவங்க பரவாயில்லன்ற மாதிரி கேட்கும்போது அப்போதான் ஹீரோயின் பார்த்தா அந்த சைடில் வந்துட்டு ஒருத்தர் கால் இல்லாமல் அந்த வீல் சேரில் போகிறத பார்க்குறா. அதை பார்க்கும்போது இவளுக்கு வந்துட்டு
வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி ஃபியூச்சரில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் ரிப்பீட்டேட்டிவாக நடந்துகிட்டே தானே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹீரோவோட டெத்தை வேணால் இவளால் தடுக்க முடியும். ஆனால் இவளுக்கு ஆக்சிடென்ட் நடந்தால் கால் போயிடும்ல, அதை இவளால் என்ன பண்ண முடியும், எப்படி தடுக்க முடியுன்றதே தெரியலையே. அதனால ஹீரோக்கு மட்டும் இப்போ நம்ம ஓகே சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளை வச்சுக்கிட்டு அவன் தானே கஷ்டப்படணும். நம்மளை அவன் பாரமாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காகவே இப்போ ஹீரோ கிட்ட நீ என்கிட்ட அன்னைக்கு சொன்னல அதுக்கான பதில நான் இப்போ சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோ பார்க்குறான், இவன் என்ன சொல்ல போகிறான்றது தெரியல. இருந்தாலும் இல்லை வேண்டாம் சொல், இப்போ நான் உங்ககிட்ட அதுக்கான பதிலை கேட்கவே இல்லை, கொஞ்சம் டைம் போட்டோம், அதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லும்போது இதுக்கப்புறமும் பொறுமையாக இருக்க என்கிட்ட டைம் இல்லை, இப்போவே நான் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நான் என்றைக்குமே உன்னை என்னோட ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன். அதை தாண்டி நான் உன்னை பற்றி வேறு எதுவுமே நினச்சதில்லை. அதனால நம்ம 2 பேருக்குள்ளேயும் செட் ஆகாது, நீயும் இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அந்த மாதிரிலாம் பேசாதன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக திட்டி விட்டுடுறா. ஹீரோக்கு கேட்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லை எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்கிட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும்போதே உனக்கும் என் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்றத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் ஏன் நீ அதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு போய் சொல்கிற, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது இவ ஸ்ட்ராங்காக நிற்கிறா. கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, நான் அவங்க கூட பேசினதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, அதை என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த விதமான லவ்வும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா எதுவுமே பேசாமல் அவனை விட்டு விலகி வந்தவ தனியாக பார்த்தா ஓரமாக உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருக்கா. ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் திரும்பி இவக்கிட்ட வந்து பேசக்கூட இல்லை. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டு போகவும் அவனால் பதிலுக்கு எதுவுமே பேச முடியல. அவன் உட்காந்த இடத்துல அழுதுட்டு இருக்க. இவளும் அவனை பார்த்துட்டே வந்து தலை நின்று உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் இருக்கா. 2 பேராலையுமே இப்போ இதுக்கப்புறம் எதுவுமே பேசிக்க முடியல. கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகிற நாள். அதாவது அவளுக்கு அடிபட்டிருக்கோம் இல்லையா காலில் கூட, அந்த ஆக்சிடென்ட் ஆக போகிற நாள் இன்னைக்கு தான் போல. அதனால இவன் வந்துட்டு என்ன முடிவு பண்ணியிருக்கானா, இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. அதாவது இந்த டைம்ல இருந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ள தானே அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த டைம் மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம்னா நம்மளால வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறத தடுத்துற முடியும். அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கும் போது தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கரெக்டாக அண்ணங்காரன் கால் பண்ணுறான். ப்ளீஸ் டி சார்ஜர் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் சார்ஜர் மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு போறியான்ற மாதிரி கேட்கும்போது வாய்ப்பே இல்லை, என்னால் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வரவே முடியாது, அதனால எதுவாக இருந்தாலும் நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன், அப்படியும் உனக்கு அவசரம் நான் நீ போய் கடையில் எங்கேயாச்சும் வாங்கிக்கோ, இல்லைனா நீயே வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டான். அவன் அங்கே கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கான். இவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியாச்சும் இன்னும் 2 மணி நேரம் மட்டும் நம்ம கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் நமக்கு நடக்கிறத நம்ம தடுத்துடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இது போல் அன்னைக்கு நீ கொடைய ஸ்டடி ரூமில் விட்டு வந்துட்டல, அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், உன்கிட்ட கொடுத்துட்டு உன்னை பார்த்து கொஞ்சம் பேசணும், நீ நம்ம எப்பயுமே மீட் பண்ணுற அந்த பிளே கிரவுண்டுக்கு வந்துடுன்ற மாதிரி சொல்லிட்டு தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான். இவளுக்கு அதை பார்த்ததுமே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடு எங்கேயுமே வெளியே நம்ம போயிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவ உட்காந்துட்டு இருந்திருப்பா. அதனால இவன் மெசேஜ் அனுப்பவும் ரொம்ப நேரம் யோசிச்சவ, பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வீட்டை வெளியே போயிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு சாரி சஞ்சய் என்னால் வர முடியாது, கொடையெல்லாம் நான் அப்புறமா வாங்கிக்கிறேன், நீயும் அந்த பிளே கிரவுண்டுக்குலாம் போகாதன்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி விட்டுடுறா. ஆனால் ஹீரோ அந்த மெசேஜை படிச்சானா என்னன்றதுலாம் தெரியல. அந்த டைம் தான் ஹீரோவோட வீட்டு கதவு சவுண்டு யாரோ தடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இவ்வளோ என்னடாதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது ஹீரோ தான் வரான். அந்த கொடையை எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கான் வீட்டுக்கு போகாம. அதை பார்த்த உடனே இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒருவேளை நம்ம அனுப்பின மெசேஜ் இவன் பார்க்கலையோ, அதுக்குள்ள பிளே கிரவுண்டுக்கு தான் போயிட்டானோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்க யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் பார்த்தா அந்த மெசேஜை உண்மையாவே பார்க்கல போல. ஸோ அவ வரமாட்டேன்னு சொல்லி அனுப்புனது தெரியாம இவன் அந்த பிளே கிரவுண்ட்ல தான் வந்து அவளுக்காண்டி வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். அதே நேரம் இங்கே இவளுக்கும் பக்குன்னு இருக்கு. இப்போ நம்ம போலாமா வேண்டாமா என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க அப்படியே அடமெண்டா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டா மழை வர பெய்ய ஆரம்பிச்சிருது. அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா அங்கே ஹீரோ போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவன் பாவம் மழையில தானே நினைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ என்னடா பண்றதுன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நேரம் தவிச்சிக்கிட்டே யோசிச்சுட்டு இருந்தவ இதுக்கப்புறமும் லேட் பண்ணா கண்டிப்பா நம்ம வர அவன் அங்கேயே மழையில நனைஞ்சிட்டு தான் இருப்பான். ஸோ நம்மளே போய் பார்த்து பேசிட்டு வந்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வரா. பார்த்தா ஹீரோ தான் வந்துட்டு அவளுடைய கொடையை ஆல்ரெடி வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருப்பான்ல. ஸோ அதை எடுத்துக்கிட்டு தான் அவள் வந்துட்டு இருக்கா. அப்படி கரெக்டாக அவள் வீட்டுக்கு வாசல்ல வெளியே வரும்போது தான் அந்த பக்கமாக பார்த்தா மழையில வந்துட்டு ஒரு டெலிவரி மேன் வந்துட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது தான் இவளுக்கு வந்துட்டு ஹீரோ சொன்னதே ஞாபகம் வருது. அவன் அன்னைக்கு கூட சொல்லியிருப்பான்ல, இது போல நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைமா ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்கேன், ஆனால் அப்போ நீ வந்துட்டு என்ன டெலிவரி பாய்ன்னு சொல்லி தப்பா நினச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் அந்த ரேடியோ கான்செர்ட்ல வந்துட்டு ஹீரோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி கேட்கும் போது சொல்லியிருப்பானே, நான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து மழையில தான் மீட் பண்ணேன், எனக்காக எல்லோ கலர் கொடையை கொண்டு வந்து அவள் தான் கொடுத்தா, அதனால மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இவளுக்கு ஞாபகம் வரவும் அப்போ அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ்வே நான் தானான்ற மாதிரி இவளுக்கு அது இப்போதான் புரிய வருது. அதெல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் எப்படி அவனை மழையில நனைய விட்டுட்டு இவன் இங்கே இருப்பா. ஸோ உடனே கொடையை எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. கரெக்டாக அவள் பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு வரும்போது தான் திடீர்னு நடுவில் பார்த்தா ஏதோ ஒரு கார் வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த காருக்குள்ளே இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கான் இல்லையா, சீரியல் கில்லர், அவன் தான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பழைய ஃப்ளாஷ்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதாவது அந்த ஃபியூச்சரில் வந்துட்டு இவளுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல, அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸி டிரைவர் தான் பார்த்தா
அவளை கடத்தி கொண்டு போயிருக்கான். ஏன் கடத்திட்டு போனான்றதுலாம் தெரியல. பட் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது தான் ஹீரோயினுக்கு வந்து இது போல ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கு. அதனால அந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து இவளுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் அப்படியே ஃபிளாஷா வந்துட்டு போக இவ லைட்டா கொஞ்சம் இங்க பயத்துல நின்னுட்டு இருக்கா. அப்படியே பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவ மழன்னு கூட பார்க்காம கண்டிப்பா அவ வருவான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா அங்கேயே இருந்தவன் டைம் போக போக சரி இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டான். அதே நேரம் இந்த பக்கம் இப்போ அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கான் இல்லையா, அவன் தான் காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா மறுபடியும் ஹீரோயினை காருக்குள்ள ஏற்றிக்கிட்டு அங்கிருந்து கொண்டு போயிட்டான் போல. ஸோ கார் அந்த பக்கமா அந்த ஸ்ட்ரீட்டை விட்டு தள்ளி போகவும் ஹீரோ ஆப்போசிட்ல வரவும் அவனுக்கு ஏதோ லைட்டா கொஞ்சம் டவுட் வர மாதிரி இருக்கவும் என்ன நினைச்சான்னு தெரியல. அந்த கார் கிராஸ் ஆகி போறத கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறான். அதுக்கப்புறம் பெரிய விஷயமா எடுத்துக்கல. சரி நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு இவன் வரும்போது தான் கீழே பார்த்தா ஹீரோயினோட கொடை விழுந்து கிடக்கிறத ஹீரோ நோட் பண்ணிட்டான். அதை பார்த்ததுமே லைட்டா அவனுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்றத கெஸ் பண்ணுவோம். அந்த கார் போன பக்கத்தையே இவன் பார்த்துட்டு நிற்க இதோட இந்த டிராமாவோட 12th பார்ட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்குமா இல்ல ஹீரோ அவளை அதுல இருந்து காப்பாத்திடுவானா, அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பல ட்விஸ்ட்டுகள்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா அடுத்த டியூஸ்டே வர நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால அடுத்த டியூஸ்டேல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.